Hello traders, this is Prasant from Wealth Creator. இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன் வார் ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. வார் வந்து முடிய போகிற நிலமையில் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து ஒரு ரைஸ் ஆகுது. ஸோ அது அன்அஃபிஷியலாக இருக்குது. இன்னும் அஃபிஷியல் நியூஸ் எதுவும் வரலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி மறுபடியும் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து மேலே அப்சைட் ட்ரெண்டில் மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் தான் கொடுத்தாங்க. கேப் அப் கொடுத்த மார்க்கெட் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து இன்றைக்கி கீழே வந்துச்சு. ஸோ அந்த மார்க்கெட் வந்து அகைன் கொஞ்சம் மேலே வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செஞ்சது இன்றைக்கி. பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன தான் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி டேவோட ஹையிலேயே தான் மார்க்கெட் வந்து டேவோட ஹையை கிராஸ் ஆகாமல் டேவோட ஹையிலேயே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு லெவல் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு லோ வச்சுருக்காங்க. ஸோ அந்த லோவை தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ட்ரையல் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்க கேப்பை வந்து இன்றைக்கி ஃபில் ஆகி ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக நார்மலாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இன்றைக்கி இப்படி தான் ஒர்க் ஆகிருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. வந்து சப்போர்ட் ஜோன் சொல்கிறேன். மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,203. 24,203 ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஸோ மார்க்கெட் வந்து நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன கேப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது அதிலேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் 24,143 இருக்குது. 24,143 and final support 24,084. 24,084 இதான் ஃபைனல் சப்போர்ட். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,328. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் கிராஸ் ஆகி மேலே போச்சு அப்படின்னா செகண்ட் சப்போர்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,389. 24,389. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 24,444. இதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். நாளைக்கு ஒரு மீடியன் இருக்குது 24,400 ஒரு மீடியனு. மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இந்த மீடியன் அபவ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் போகும். ஸோ இந்த மீடியன் நோட் பண்ணிக்கோங்க. மீடியனுக்கு எபோவ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் சைட் ட்ரேட் போகாமல் வெயிட் பண்ணி லெவல்ஸை செக் பண்ணிவிட்டு ட்ரேட் போங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.